நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இல்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா ரைட் ஓகே சைட் ப்ரோ தலைமன்னார்ல இருந்து வந்த பையன் விட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு பட்டம் தான் வந்து இப்போ ஃபெஸ்டிவல் வந்துருக்குது. மட்டக்களப்புக்கு உரித்தான ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கல்லடி பாலம் 13 நம்பர் போட்டிருக்க பையனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ இந்த பையன் தான் வந்து சொந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமன்னார். இந்த பட்டம் யாழ்ப்பாணத்துல இருந்தா வந்துருக்கு. யாழ்ப்பாணத்துல இருந்தா அதான் நீ பார்த்த யாரா இங்கே இப்படி பண்ண போறான். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, இன்னைக்கு நம்ம தலைவர் அப்படி இல்லை, எப்படின்னா உங்களோட பேர்லாம் சொல்ல தேவை. நீங்க ஆல்ரெடி செலிபிரிட்டி. ஐயோ, சொல்லி தான் இப்படியே வச்சிருக்கீங்க. ஓகே, தலைவர் வந்து தெரியும். ஸோ வந்து இந்திரஜித்துக்கு வேறக்குள்ள தான் கூட வந்து கனெக்ஷன்ல இருக்குது. அந்த கனெக்ஷன் இன்னைக்கு பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன். நாங்கள் வந்து பாக்குறது வெயிட்டிங்ல இருக்கும். காட்டுறாங்கல்ல ஒன்று வெளியில என்னது அந்த கனெக்ஷன் இல்லடா. சரி, ஓகே. உண்மையில வந்து இப்போ நாங்கள் என்னத்துக்காக வந்திருக்கோம், அதாவது கல்லடி பீச்ல நிற்கிறேன். மட்டக்களப்பில் இருக்கிற கல்லடி பீச்ல வந்து பீச்னாலே நிறைய பேருக்கு தெரியும். பாசுகுடா பீச் அப்படி எல்லாம் ஃபேமஸா பேசுவாங்களோ, அதே மாதிரி இங்க இருக்க நிறைய லவ்வர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பால வச்சு கொண்டிருக்கிறது இந்த கல்லடி பீச் தான். எங்க போனாலும் இந்த லவ்வர் நம்ம உண்மையை சொல்லித்தானே ஆகணும். பார்க்க கடுப்பா என்ன செய்யறானா உண்மைதான். கொழும்புக்கு போனா கோல் பேஸ் பக்கம் வந்துட்டு கூட பிடிச்சிருப்பாங்க. மட்டக்களப்பு பக்கம் வந்து இந்த கல்லடி பீச் பக்கம் இப்ப காத்தாங்குடி பீச். சரி, ஓகே. அப்ப நீங்க வந்து சிங்கிள், ஆனா வந்ததுக்கான நோக்கம் என்ன? அங்கதான் இருக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க இலங்கையிலே பட்டத்திருவிழா நடக்கிறது எங்கன்னு கேட்டா யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறையில நடக்கு அப்படின்னு பிரம்மாண்டமா நடக்கும். ஆனா இப்போ முதலா வந்து மட்டக்களப்புல இந்த பட்டத்திருவிழா வந்து பண்றாங்க. அதான் நாங்களே உண்மையிலே வந்து போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் ஜோதிச்சிருந்தோம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் பக்கம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் கதைச்சி கொள்றாங்க. இந்த அது பெரியகுள சைட் பக்கம் செய்கிற இல்லை இந்த பட்ட திருவிழான்றது வந்துட்டு. இரண்டாம் உண்மையில இந்த யாழ்ப்பாணத்தில் செய்கிற அந்த வீடியோக்கள் நம்ம அந்த பார்க்கல வந்து சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பெருசா அவங்க டிசைன் எல்லாம் வந்து என்ன பறக்க விடுவாங்க, ஜீப் எல்லாம் விடுவாங்களோ அவங்களே எப்போ இதெல்லாம் செய்கிறாங்களா, நம்ம இப்போ இதெல்லாம் நேரடியாக போய் பார்க்குறேன்ற மாதிரி ஜோதிச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து முதல் வருஷமாக இப்போ இந்த வருஷம் வந்து வெற்றிக்கிழமை வந்து செய்ய போகிறாங்க. ஸோ எங்களுக்கே ஷாக்கிங், என்னடா நம்ம ஊர்லேயே வந்து பட்ட திருவிழாவும் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்திர திருவிழாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போன வருஷம் போய் இந்திர திருவிழாவை பார்த்து அந்த போ கொண்டு வருது இதெல்லாம் வந்து பார்த்து பல்வெட்டித்துறையில் அதே மாதிரி இந்த பட்ட திருவிழா நடக்கு. ஸோ அதே எப்பயாச்சும் போய் பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வருஷம் போகிறதுக்கு டைமே கிடைக்கல. பட் இந்த வருஷம் மட்டக்களப்பு மாநகர சபையால் இதை ஒழுங்கு பண்ணி செய்கிறாங்க போல இருக்கு. இதுக்கு முதல் வருஷம் 680 ஒரு கிளப்பால செஞ்சாங்க. ஆனால் சின்னனா அது பெருசா ஒருத்தருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியல தான் எங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசா செய்யறாங்க, பெரிய பிரைஸ் மணி எல்லாம் கொடுத்து. அதான் உண்மையா வந்து என்னன்னா, இப்ப வடக்கு கிழக்குல உண்மையில வந்து அதிக தமிழர்கள் வந்து கொஞ்சம் வாழ்றது. உண்மையில அது வடக்குல செஞ்சாலும் எல்லா பக்கமும் அது பரவணும். உண்மையில இங்க பிரிச்சு பார்க்காம எல்லா இடமும் செய்யணும்ன்றது எங்களோட விருப்பம் வந்து. உண்மையில இப்ப இங்க வெற்றிக்குளம் நடக்க போகுன்றது வந்து அது முதல் வருஷம் வந்து சம்டைம் வந்து இன்னும் குறைகள் இருக்கலாம். என்னென்னு தெரியும், எங்களுக்கே தெரியும் எப்படி நடக்க போகுது. என்ன எங்களுக்கு பட்ட திருவிழான்ற பார்க்குற எங்களுக்கும் புதுசு. யாழ்ப்பாணத்தில் போய் பார்க்கணுன்றதுனால நான் அதுக்குரிய அந்த சான்ஸ் வந்து கிடைக்கல. எனக்கும் புதுசு. நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்டது கிடைக்கல. சின்ன வயசுல பட்டம் விட்டுருக்கீங்களா? விட்டுருக்கேன். வந்து பார்த்தா ஒரு ஆள் டிக்கெட் வித்து கொண்டு இருக்கேன். பார்த்தா அதுவும் பட்டம் ஐயா பட்டம். ஓ, இன்னைக்கு டிக்கெட் கவுண்டர் பார்த்து நம்மளும் போய் கிளிக்கலாம் டிக்கெட்ல. சரி பார்ப்போம். அப்ப என்னன்னு சொன்னாலும் வந்து உண்மையில இந்த ஜல்லிக்கட்டும் வந்து தமிழர்களுக்குரிய ஒன்று தான் வந்து. அதுவும் இலங்கையில எப்படா நடக்கும் எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தோம். கடந்த வருஷத்துல இருந்து திருகோணமலையில வந்து அதுவும் ஆரம்பமாச்சு. இந்த வருஷம் எங்களால பார்க்க போக முடியவே இல்லை. சரி, என்ன இருந்தாலும் வந்து இன்றைக்கு இங்க வந்து பட்டத்திருவிழா நடக்க போது இன்னும் சற்று நேரத்தில் வந்து ஆரம்பிக்கப்படும் சொல்றாங்க வந்து. ஸோ நாங்கள் அதை போய் பார்க்க போறோம், பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்களா இருந்தா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பிரைஸ் கொடுக்குறேன். முதலாவது பிரைஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா 1 லட்சம் ரூபா வந்து பெருமையாம். அந்த ரெண்டாவதுக்கு வந்து 50,000 ரூபா, அப்புறம் மூன்றாவது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து. அதான் உண்மையா யார் இந்த முதலாவது பரிசை வாங்க போறா, இந்த பட்டம் அதை வாங்க போகுது, யாருக்கு அந்த 1 லட்சம் ரூபா போகுதுன்றதான் இதுல கேள்விக்குறி. அதான் நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் ஒரு காத்தாடி கொண்டு வந்திருக்கோம், ரொம்ப விசித்திரமான காத்தாடி. இது பறக்கணும்னு சொன்னா அமெரிக்கா, இந்தோனேஷியா அப்படியெல்லாம் எல்லா நாடும் சுத்தி வரும் இந்த காத்தாடி. முக்கியமா தெரியும் அது யாழ்ப்பாணத்துல ஒரு பட்டத்தோடைய அந்த ஒரு பையனை தூக்கிட்டு போனது. இந்த பட்டம் யாழ்ப்பாணத்துல இருந்தா வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்துல இருந்தா அதான் நீ பார்த்த யாரா இங்க இப்படி பண்ண போறாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு கட்டுனாங்களா இல்லாட்டி கட்டிட்டு கொண்டு வந்தாங்களா? இல்ல, யாழ்ப்பாணத்துல ஆக்கள் இறக்கி இங்க கட்டுனாங்களா? அங்க இருந்து கொண்டு வரணும். சிக்கல் தானே. பறந்துருக்கு இடையில வட்டம்.
அந்த யாழ்ப்பாணத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆளை தூக்கிட்டு பறந்த பட்டம் வண்டி அதே மாதிரி இங்கே நாங்கள் பறக்கிறோம் அதான் இன்னைக்கு பேச அவர் பரப்பாரு அதான் நாங்கள் ஐடியா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க வேண்டிய நம்ம ஆள் ஒரு ஆள் பறக்க விட்டா சரி எங்களுக்கு தந்துடணும் சரியா நீ தயாரா அதான் டிக்கெட் விற்கிறதா டிக்கெட் இருக்காக்கா டிக்கெட் இருக்குதா நாங்க டிக்கெட் கவுண்டர் நினைச்சிட்டேன் முன்னு காட்டுறேன் 10 ரூபாயா இது ஆரோட ஐடியா தலைக்கு மேலால போகுது பட்டம் தலையில வைக்க நிறைய பட்டம் வந்துடுறாங்க அக்கா இந்த பட்டத்தை பிடிக்கிறது ஒருத்தரும் இல்லையா நீங்க நாங்க பறக்கணுட்டா 1 லட்சம் பரிசு தருவாங்களா கண் முழிச்சிங்களா பறக்குமா பட்டம் உண்மையிலே அங்க ஷூட் நடந்து நாளைக்கு பாருங்க வீடியோல இதுக்கு உண்மையில சீரியஸா 10 நாள் கண் முழிச்சிங்களா அப்ப இது ஒரு நாள்ல செஞ்சிட்டீங்க நீங்க லொத்தரை விக்கிறீங்களே முன்ன பின் அனுபவம் இருக்கா பட்டம் செய்து உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு மச்சானுக்கு இருக்கு எனக்கே மாதிரியா இருக்கு பறக்குமா இல்ல இது புதுசா இப்படியான பட்டம் இதெல்லாம் ஜீப் எல்லாம் பறக்க விட்டவங்களா யாழ்ப்பாணத்துல இது ஒரு கிட்டக்கார எப்படி இருக்கு நல்லா இருக்கு அதுல இருந்து ஒரு ஆள் உள்ளுக்கு இருந்து விக்கிறாரு அப்படியெல்லாம் இல்லக்கா இது பாக்குறது இது கடன் நான் பெஸ்டா நான் நம்புறேன் நீங்க யார் முதலாவது பரிசு எடுப்பி 1 லட்சம் 25,000 தான் இல்ல சரி ஓகே 25,000 எனக்கா இல்ல அதாச்சும் கிடைக்குது ஐஸ்கிரீம் ஆச்சு கிடைக்குது அப்ப எல்லா பட்டம் அப்ப வாழ்த்துக்களே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரணும் வாழ்த்துக்களே பட்டம் செய்ய வராங்க அப்ப பட்டம் செஞ்சு வராங்க ரைட் அப்ப இது என்ன அங்க சமையல் நடக்குது ஒரு வகம் இதுக்குள்ள இடையில அந்த புல்வெளி எல்லாமே வருஷத்துக்கு நெல்ல குத்துறாங்க ஒரு வில்லேஜ் லைஃப் கொண்டாடுறாங்க ஓகே இப்போ இது எங்க இருந்து வந்து எந்த இடத்துல இருந்து வந்துருக்கீங்க எல்லாரும் கூலாவடி இல்ல உண்மையா இதுக்கு முதல்ல வந்து நீங்க வந்து இந்த இப்படி பட்டங்கள் செஞ்சிருக்கீங்க இல்ல முதல் தடவை எப்படி இந்த ஐடியா வந்தது உண்மையில யாழ்ப்பாண சைட்ல நீங்க பாத்துனீங்களா இல்ல யாழ்ப்பாணத்தை பார்த்து சும்மா இப்போ இது வந்து நீங்க தான் தயாரிச்சிருக்கீங்க இல்ல முதல் அனுபவம்ன்றதால வந்து எப்படி நீங்க வந்து இப்போ இது பறக்குமோ இல்லையன்ற ஒரு டவுட் இருக்குமே இல்ல எப்படி எதிர்பார்க்குறீங்க இது அநேகமாக பறக்கும் காத்திருந்தால் சரி பறக்க விடணும் இல்லாட்டி எல்லாம் சேர்த்து பறக்க விடுவேன் இதுக்கு முதல்ல பிக்கா அப்படி பெருசா செய்திருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் சின்ன வட்டங்கள் விட்டுருக்கீங்களா சின்ன விட்டுருக்கோம் கொஞ்சம் பெருசா விட்டுருக்கோம் வாழ்த்துக்கள் உண்மையா ஓகே வாழ்த்துக்கள் உண்மையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவனில் என்ன அப்படிங்கிறது அதான் சொல்லுவேன் நீங்க தான் 1 லட்சம் வாங்க போறீங்க அது 25,000 எனக்கா இது அங்க சொன்னீங்க எல்லாத்தையும் ரைட் ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெருசாக வந்திருக்கிற பட்டத்தில் வந்துட்டு ஒன்று வந்து இந்த ஒரு பட்டம் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு பட்டம் அண்ட் அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன்லாம் இருக்குதாண்டா அது உண்மையிலே வந்து இது முக்கியமாக வந்து ஒரு கிராமத்து அதை வில்லேஜ் லைஃப்பை வந்து காட்டக்கூடிய மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தா அந்த உள்ள இருந்து ஒரு ஆள் சமைக்கிறது அண்ட் வந்து முன் அந்த புல்வெளி அப்படி ஒரு புல்வெளி வயல்வெளி அப்படின்ற மாதிரி வந்து எல்லா செட்டப்பும் பண்ணி செய்து பண்ணிருக்காங்க அண்ட் இன்னும் நிறைய பட்டங்கள் நிறைய மக்கள் நிறைய ஆட்கள் வந்து இருக்காங்க அதை வந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா பிரதர் வந்து இப்போ ஃபெஸ்ட்டாக வந்து இது பண்ணுறதுனால நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இல்லை ஸோ இந்த வருஷம் இது பண்ணி யூடியூப் மூலமோ டிக்டாக் மூலமோ இன்ஸ்டா மூலமோ ஃபேஸ்புக் மூலமோ எல்லாம் ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் வெயிட்டிங்ல இருப்பாங்க இப்படி பட்டங்கள் முதல்ல வந்து செஞ்சிருக்கீங்க அது வந்து என்னது அப்படி செஞ்சு அந்த சின்ன செஞ்சு பறக்கணும் இது என்னது பட்டக்கிழமை போட்டிக்கு வாய்ப்பு தந்து உதவிய மாநகர சபைக்கு வந்து நம்ம தான் நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் வந்துட்டு மாநகர சபையினால் வந்து தான் இதை ஒழுங்கு செய்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்புக்கு உரித்தான ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பாலம் அண்ட் வந்துட்டு கோட்டை அதுக்குள்ள வந்துட்டு பெட்டிக்குலோ கேட் இது வந்து ஸோ இந்த 3மே வந்து மட்டக்களப்போட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை மென்ஷன் பண்ணி பெருசாக கழுகா வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு நாட்டோட லோகோன்னு நினைக்கிறேன் இந்த இது இந்த இது வந்து கழுகு வந்து இருக்கிறது வந்து ஒரு நாட்டோட கொக்கோண்டா வாடா ப்ரோ வா வேற சொல்றீங்க நீங்க சரி நம்ம கண்ணுக்கு என்ன மாப்படுதோ நம்ம அதை சொல்லிட்டு போக வேண்டியதான் சரிதான் நான் வரும்போது பார்த்து வண்ணாத்தி பூச்சி ப்ரோ வண்ணாத்தி பட்டாம் பூச்சி அதாவது இப்போ அதுதான் பெரிய பட்டம் இதுதான் சின்ன பட்டம் அப்படின்லாம் இல்லை தாள் இருக்க கூட முதல் தலைமுறையில் வந்து எல்லாரும் ஒரு சின்ன பட்டமாக செஞ்சு வந்துட்டாலும் நாங்களும் செஞ்சுட்டு வந்துருக்கோம் ஒரு பட்டம் லாஸ்ட்லாம் பார்க்க போறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ நம்மளோட சார்பில் லண்டன் இறங்கிறீங்க பார்க்கலையா லண்டன் இல்லை இது வந்து ஒரு வித்தியாசம் என்ன ப்ரோ அதே விரட்டி வச்சிருக்க மாட்டது ஏன்னா கவுண்டர் இருக்க மாட்டோம் சும்மா காட்டுங்க இது என்ன ஐடியாவில் செஞ்சிருக்கு
லண்டன் சும்மா ஏதோ ஒரு இது லண்டன்ன்றீங்களா ஆஸ்திரேலியான்றீங்களா என்னடா எனக்கு தெரியல ப்ரோ, அவன் தான் சொன்னான், அவன் சொன்னது வந்து நானும் சொன்னேன். இது வந்து இந்த ஷேப்ல இருக்கு பாத்தியா? ஓகே ஒரு மூங்கில் பெருசு மூங்கிலே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு. பறக்க விடக்குள்ள தெரியும் அது எப்படி பறக்குது என்ன மாதிரி இருக்கு. எத்தனை பேர் வந்து இந்த காம்படிஷன்ல வந்துட்டு கலந்து கொள்றாங்க அப்படிங்கிறது தெரியாது நம்மளுக்கு. சொன்னா முன்பதிவுலாம் இதுக்கு இருக்கு, முன்பதிவுலாம் வந்து பண்ணிருப்பாங்க. நிறைய முதலாம் இலக்கத்தினை போட்டியில் கலந்து கொள்வதற்கு முதலாம் இலக்கத்தினை பெற்றுக் கொள்கின்ற WH சஞ்சீவ குமார டி சில்வா அவர்களை அழைக்கின்றோம். இலக்கத்தினை பெறுவதற்கு 7ஆம் இலக்கம் ருபேசன் அவருக்கான இலக்கம் வழங்கப்படுகின்றது. 8ஆம் இலக்க போட்டியாளர் ஓகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து 22 பேர் எண்ணியே ஆரம்பத்தில் வந்துட்டு அதை சொல்லுவாங்க. அதாவது இப்படி போட்டியாளர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு 22 பேர் வந்துட்டு பேர் கொடுத்துருக்கணும். ஆனால் இப்போ வந்து சேர்ந்தவங்க வந்துட்டு 17 பேர் தான் வந்து இங்கே வந்து பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ எல்லா பேருக்குமே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தா வந்து 22 பேர்கிட்ட வந்திருக்குன்றது பெரிய விஷயம். பாப்போம் உண்மையிலே வந்து எந்த பட்டத்துக்கு வந்து முதலாவது பிரைஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ வந்து பட்டம்லாம் அந்த சைடில் அப்படியே கொண்டு போகிறாங்க. பட்டங்கள் சற்று நேரத்தில் பறக்க தயாராகின்றன. கொஞ்ச நாள் முடிய அந்த காத்தாடி பாட்டுகள்ல நிறைய போட்டாங்கடா. பானா காத்தாடி கானா கூத்தாடி. பட்டக்கிழப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் சித்திரை புத்தாண்டினை முன்னிட்டு அது எல்லாரும் சேர்த்து ஒரே பட்டம் பண்ணிக்கிறேன்டா நான். சின்ன இருந்து அப்படி பார்த்தியா? மண்ணின் பாரம்பரியத்தினை கழுதாவளியா? இந்த பட்டத்தில் அமைய காத்திருக்கின்றது. கழுதாவளி இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் இதெல்லாம் ஒரே டீம் போலோட பட்டத்தினை போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஏற்றி வைப்பதற்காக இவங்க முதலாவது பட்டம் இவங்க இப்போ ஒவ்வொரு பட்டம் 17 பட்டம் இங்கே ஏற்றப்படாது தெரியும். இது வந்து முதலாவது டீம் ஏற்றப்படுறாங்க. இது வந்து பாரு உண்மையில வந்து ஒரு வித்தியாசமா, அதாவது வந்து முக்கியமாக வந்து என்ன சொல்றது விழிப்புணர்வு கண்டிப்பா. அது 2 பேரும் அதாவது வணக்கம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ப்ரோ. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கிளீன் ஸ்ரீலங்கா, அதுக்கு அடுத்ததாக வந்து மரங்கட்டு எடுக்கிறது, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு மீன்பாடும் தென்னாடு. அது வந்து அந்த மீன்பாடை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வந்து இங்கே இருக்கிற பாரம்பரியம், அதாவது அந்த வாத்தியங்கள் கலை கலாச்சாரங்கள் அதை காட்டுற மாதிரி இருக்குங்களா. சித்திரபுத்திரனுக்கு சூரியன் இது அப்படி இப்படின்னு சொல்லி கடைசி வந்து அந்த சின்ன ஒரு படத்துல இருந்து கழுதாவளை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது. போட்டியாளர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். முதலிடத்தினை வருகின்ற போட்டியாளருக்கு ரூபாய் 1,00,000 பணப்பரிசு. 2ஆம் இடத்தினை பெறுகின்ற போட்டியாளருக்கு ரூபாய் 50,000 பணப்பரிசும். 3ஆம் இடத்தினை பெறுகின்ற பட்டத்துக்கு ரூபாய் 25,000 பணப்பரிசும். அத்தோடு 10 ஆறுதல் பரிசுகளும் காத்திருக்கிறது. கிளப் டவர்லாம் வருது. இது என்ன பிரதர்? உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியில் முதலாவது வட்டம் வானத்தை நோக்கி காத்திருக்கின்றது. இது வந்து பெட்டிக்குலோ கேட்டது வந்து அப்படியே பெருசாக செய்து கொண்டு வந்திருக்காங்க. இது பெட்டிக்குலோ கேட் அண்ட் பெட்டிக்குலோ கிளாக் டவர் அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு வந்திருக்காங்க. இதில் எந்த பட்டம் பறக்கும் எந்த பட்டம் புட்டிக்கும் அப்படிங்கிறதுலாம் அது தெரியாது. இது மட்டக்களப்பு கேட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்தை உயர்த்துறாங்க. இது மட்டக்களப்பு கிளப் பட்டம் வந்து பறக்குது. ஓ ஓ ஓ முதலாவது வந்து மணிக்கூட்டுக்கு வரும். வெட்டிக்குள்ள மணிக்கூட்டுக்கு வரும். பின்னுகளுங்க 4ஆம் நம்பருக்குரிய பட்டம் தான் வந்து இப்போ பறந்து கொண்டிருக்குது. இது நிலத்துல விழுந்து அவுட்டா ப்ரோ எப்படின்றது தெரியாது. மாகாணத்தின் பண்பாட்டு அம்சங்களை பிரதிபலிப்பதாக 7ஆம் இலக்க பட்டம் ஆயத்த நிலையில் பறக்கின்றது. அடுத்ததா 7ஆம் நம்பர் பட்டம் பறக்குது. 7ஆம் இலக்கத்தில் பட்டம் பறக்கவிருக்கிறது. அந்த சின்ன பாக்குற மாதிரி ஞாபகம் இருக்குடா இந்த பட்டம் நான் பறக்கிறத பார்த்து. நான் அவ்வளோ அடிப்படி பட்டு விட்டுருக்கேன் தெரியும். அறுத்துருவாங்க சில டைம்ல. அடுத்த டைம் எடுத்துரும்.
இப்போ 2 பட்டம் வந்து மேலே விட்டுட்டாங்க. இப்போ 3வது பட்டமாக 5000 ரூபா கரன்சி 5000 நோட்டை வந்து அடித்து பறக்க விட போகிறாங்க. அது வந்து 8ஆம் நம்பர்னு நினைக்கிறேன் அவங்க. பெஸ்ட்டாக வந்து பறக்க விட்ட 4ஆம் நம்பர் பட்டம் க்ளாக் டவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பேலன்ஸ் இல்லாமல் தத்தளிச்சுட்டே நிற்கிது, மேலே அப்பாக மாட்டேங்குது. ஆனால் செகண்டாக விட்ட 7ஆம் நம்பர் காரங்களோட பட்டம் வந்து ரொம்ப லாங்காக வந்து போயிட்டுது, கைமுழுத்தம். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி அது அந்த கரன்சியை வச்சிருக்கிறத வந்துட்டு வளைச்சி வந்துட்டு அந்த ராசிகள் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெத்திலையில் வந்து 5000 நோட்டு. ஸோ வந்து அந்த கை முழுத்தத்தை வந்து மென்ஷன் பண்ணி விசேஷம் வந்து கொடுப்பாங்க சித்திரைக்கு. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி அந்த ஒரு பட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு 8ஆம் நம்பருக்குரியவர்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து அந்த கைவி சைடு பட்டத்தை வந்து விட போகிறாங்க. ஸோ மேலே பார்க்கவே இல்லை, அதுக்கு அவ்வளோ கூச்சமாக இருக்குது, கண்ணாடி போடாமல் பார்க்கவே இல்லை. அது மேலே சின்ன பட்டம் வாங்க விட்டுட்டு சின்ன பிள்ளைகள். ஓகே, பட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் கிட்ட வந்து அந்த பட்டத்தை விட்டாங்க சொன்னால் சிக்காகிரும். அதனால் தள்ளியே இருக்காங்க. சிச்சுவேஷன் சாங் வேறு டெடிகேட் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்காங்க. ஒரே பட்டம் தான் ப்ரோ, அந்த அதில் சின்ன பறக்க விட்டுருக்காங்க. இப்போ இப்படி எடுத்து மேலே விட்றாங்க. அதில் பேட்டரியில் என்னதுக்கு நான் கொடுத்துருக்காது, அது இப்போ லைட்டு போட்டிருக்கு. இப்போ இதை அனுப்பக்குள்ளே லைட்டு போகும், மேலே லைட் போகுமா மேலே? ஸோ எரியுமா லைட்டுலாம்? ஸோ இது ஒரே பட்டத்தில் எத்தனை பட்டம் வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க? இந்த பட்டம் 10 ரெடி பண்ணேன் நாங்கள். 10 இப்போதைக்கு 5 தான் கொண்டு வர முடிஞ்சது. கடைசியாக இது இப்போதைக்கு கடைசியாக இருக்குது. அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு பெருசு ஒன்று ரெடி பண்ண. நாங்கள் இனி சித்திரை புத்தாண்டு வாழ்த்துகள் எந்த விட பெருசு, அதுக்குரிய ஒரு இது ஒன்று டேமேஜ் ஆகிட்டு கொண்டு ஏற்றக்குள்ள. அப்போ இதோட நிப்பாட்டிட்டு நாங்கள் பட்டம்லாம் இப்போ எவ்வளோ நாளாக இருந்து ரெடி பண்ணுறீங்க? இது இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் தான் இருக்கு ரெடி பண்ண நாங்கள். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பட்டம் விட்ட அனுபவம்லாம் இருக்குதா? பட்டம் விட்டு அனுபவம் நாங்கள் ஓந்தாச்சி மடத்துல எல்லாம் பட்டம் விட்டு பெஸ்ட் அடிச்சிருக்கோம். பட்டம் வந்து எந்த ஊருக்குரிய பட்டம் இது? அதில் நான் அண்ணா அதில் போகுது கழுதாவள பிள்ளையாரன்னு சொல்லி உண்டு. கழுதாவள பட்டம் தான். கழுதாவள பட்டம். ஸோ கழுதாவள வந்து ஒரு கடற்கரை பிராந்தியம், அதுவும் வந்துட்டு கடலை ஆண்டினது, அண்ட் வந்து கடை தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிறது. ஸோ அங்கே வந்து மெயின் காரணமாக இருக்காரு எங்களோட தனுசண்டி சொல்லி ஒரு படியும் வராது. எங்க அந்த பொடியன் தனுசண்டி சொல்லி அந்த அந்த நம்பர் குத்திருக்காரு. அவர் என்னடியோன்னா அவர் சொந்த இது தலைமன்னார். அவர் இங்கே கழுதாவளையில் எல்லாம் இதுவும் இருக்காங்க. அவர் அப்பா எல்லாம் இதாக 5 இருக்காங்க, அவங்க கிடையாது. அவர் மெயின்டெனன்ஸ் தான், அதுக்கு நாங்கள் எல்லா பேரும் ஒத்துழைப்பு வளைஞ்சு அது செய்கிறோம். மேலே அவருக்கு தான் இந்த பாராட்டுகள் எல்லாம் செய்கிறோம். அவர் அதுக்கு மெயின் காரணம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டத்தோட உரிமையாளர் வந்து இந்த பையன் தான். அதாவது இந்த 13ஆம் நம்பர் போட்டிருக்க பையனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ இந்த பையன் தான் வந்து சொந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமன்னார். அண்ட் வந்துட்டு இப்போ கழுதாவளையில் தான் வந்து இருக்கணும். ஆமாம், ஸோ அவர் தான் இதுக்கு வந்து மெயினாக இருக்கணும். மேலே தலைமன்னார்லேருந்து இப்போ கழுதாவளையில் வந்து இருக்கிறதுனால இப்போ கழுதாவளையில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அங்கேருந்து இந்த ஒரு பட்டத்தை வந்து மேக் பண்ணி வந்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் தான். 3 பட்டத்தை வந்து பறக்க விட்டாங்க. அவங்க வந்து 10 பட்டம் ரெடி பண்ணதில் இப்போ கொண்டு வர முடிஞ்சது வந்துட்டு 3 மேலே போயிட்டு இந்த 1 எதுவோ டேமேஜ் ஆகி அதை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் போயிட்டுதுன்னு அது. ஸோ லண்டன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் அந்த சைடில் வந்து பறக்க விட்டுட்டாங்க. லண்டன் வந்து பறக்குது இப்போது. அதாவது அந்த சைடு தான் வந்து சூரியன் மறைகிறது, அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. இதே வந்துட்டு மற்ற ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு சூரியன் மறைகிற பக்கமே வந்து இந்த பட்டம் பறக்கிறதுனால கிளியர் கம்மியாக தான் வந்து இருக்கும். அதே பட்டத்தில் வந்து அடுத்த பட்டத்தை வந்து பையன் பறக்க விட்றான். வயசு வந்து சின்ன வயசு தான், ஆள் வந்து சின்ன ஆள் தான் வந்து. ஆனால் இந்த பட்டத்தை வந்து ஆப்ரேட் பண்ணுறதே இந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அடுத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து அதை கழுகு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட தம்பிக்காரன் வந்து அதை வந்து கொக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதையும் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த சைடில் வந்து அபிவிருத்தி லொத்தர் சபை கூடு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து ஒரு கொட்டில் மாதிரி பண்ணி அதுலேருந்து தான் செய்வாங்க. ஸோ அதை வந்து அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்காக இன்னொரு பட்டம் இருக்குது. ஓகே, அப்படி பார்க்கலாம். அந்த க்ளாக் டவர் வந்து குறிப்பிட்ட ஒரு லிமிட்டில் தான் இருக்குது, அதை தாண்டி பறக்க மாட்டேங்குது. அண்ட் வந்துட்டு இந்த ஒரு பட்டம் இப்போ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை அடி தூரம் வந்து மேலே நிற்கிற பட்டம் வந்து கழுதாளக்காரங்களோட, அதாவது தலைமன்னார்லேருந்து வந்த பையன் விட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு பட்டம் தான் வந்து இப்போ ஃபெஸ்டில் வந்துருக்குது. அதான் ரொம்ப தூரம் போயிருக்குது. ஓகே, அதோட 4வது பட்டம், அந்த பட்டத்தில் ஜாயின் பண்ணி விடக்கூடிய 4வது பட்டத்தை வந்து இப்போ பையன் வந்து ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான். வயசு சின்னது தான், பையனோட வயசு சின்னது, ஆனால் அனுபவம் வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரோட பட்டம் தான் இப்போ ஃபெஸ்டில் வந்து நிற்கிது. அந்த சைடில் அபிவிருத்தி லொத்தர் சபை, அண்ட் இந்த சைடில் நாங்கள் சொன்ன மாதிரி இது கொக்கா கழுகா அப்படின்றத வந்து நம்மளால் கெஸ் பண்ணிக்கொள்ள வந்து முடியாது. ஓகே, ஸோ வந்து இப்போ பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த பட்டம் தான். ஸோ இதை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது வந்து அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அங்கே இருக்கிறாங்க. காட்சிப்படுத்துவதாக
அந்த பட்டம் அமைந்திருக்கிறது எங்கே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துட்டு அப்படியே பரபரப்பாக வந்து குவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு ஆட்கள் வந்து கூடுவாங்களா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு. பட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னமும் ஆட்கள் வந்து வந்த வண்ணமே இருக்கிறாங்க. ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளவுக்கு மேலுக்கு மேலே வந்து போகுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துக்கு கூடுவாங்க. ஸோ அதனாலே அந்த ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் வந்து கூட்டியிருக்காங்க. ஆனால் வந்து உண்மையிலே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தெரியல வந்து நான் அவ்வளோ ஆட்கள் வந்து கூடி உண்மையிலே சந்தோஷம் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பறக்க அடுத்தடுத்த பட்டங்கள் வந்து எல்லா பட்டம் வந்து மொத்தம் மையத்துக்குள்ள வந்து நாங்கள் வந்து காட்டுறோம். இந்த பட்டத்தோட ஸ்டோரி தெரியுமா ப்ரோ? இதை வந்து விடுறது சின்ன படியன் தான், தலைமன்னார் படியன் கழுதாலையில் இருக்கிறான். அப்போ கழுதாலையில் இருக்கிற எங்கள் எல்லா பேருமே வந்து அவனுக்கு ஒத்துழைப்பு பண்ணுறான். கிட்டத்தட்ட அந்த படியனுக்கு ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். அந்த படி இந்த பட்டம் தான் இது அதுதான் இப்போ பெஸ்ட்டில் இருக்குது. அங்கே இருக்கு அதில் கிட்டத்தட்ட 10 பட்டம் என்ன வருமா, அதில் ஒரு பட்டம் டேமேஜ் ஆகி கொண்டு வரல, மற்ற பட்டத்தெல்லாம் ஜாயின் பண்ணி போய் விட்டுருக்காங்க. அடுத்தது பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எலெக்ஷன் பாக்ஸ். ஸோ அந்த எலெக்ஷன் பெட்டியை வச்சு தேர்தல் பெட்டி, ஸோ அந்த ஒரு பெட்டியை வச்சு செய்யிருக்காங்க. இது தேர்தல் வாக்குப்பட்டி தேர்தல் திணைக்களத்தினால் அந்த பட்டம் வானில் நிறுவப்படுகின்றது. டவுன் ஏன்னா தேர்தல் பெட்டி வந்து பறக்க மாட்டேங்குது. ஏன்னு சொல்ல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெட்டி வந்து அப்படியே டவுன் ஆகிட்டுது, எல்லாம் கீழே விழுந்துட்டுது. ஸோ இப்போ ஃபேஸ்டில் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரியே மன்னார் படியனோட பட்டம் தான் வந்து இப்போ முன்னுக்கு நிற்கிது. ஓகே, இந்த பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ தான் அப் பண்ண போகிறாங்க, அதாவது உயர்த்த போகிறாங்க. ஸோ என்ன சொன்னால் உண்மையில சின்ன வயசில் சின்ன பட்டங்கள் நிறைய மேக் பண்ணி விட்டவங்களுக்கு வந்துட்டு இப்போ புதுசாக பெரிய பட்டம் ஒன்று வந்து விடுறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்குது அப்படி சொல்லி வந்து தெரியாது. ஸோ லைனில் வந்து பட்டம் பறந்துகிட்டே இருக்குது. அண்ட் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து அனௌன்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க வந்துட்டு சப்போஸ் வந்து ஆக்சிடெண்ட் வந்து ஆகலாம், ஸோ விபத்துக்கள் வரும், ஸோ அந்தந்த ஒரு கேப் இருக்கணும். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸுக்குள்ளே இருந்து தான் வந்து அவங்களை பட்டம் விடணும். அப்படி விட்டால் மட்டும் அவங்களோட பட்டம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவன் வந்துட்டு இப்போ வரைக்கும் மன்னார் படியனோட பட்டம் ரொம்ப தூரம் போயிட்டுது. ஸோ அந்த ஒரு பையனோட பட்டம் அங்கே இருக்குது. அண்ட் செகண்டாக வந்து லாங் உயரத்தில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து லண்டன் பட்டம் அங்கே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கழுகு, அதுக்கப்புறமா வந்து அங்கே க்ளோக் டவர் பட்டம், அப்படி அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பட்டங்களாம் வந்து இருக்குது. இலங்கையை சுற்றி வலம் வந்தவர் வந்து உங்களோட நம்பர் எடுங்க, ஓடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையை சுற்றி வந்து வலம் வந்தவர் வந்து நம்மள்ட்ட சேனலில் வந்து நம்ம போட்டிருந்தோம் முகேஷ் கண்ணா. ஸோ முகேஷ் கண்ணா வந்து பட்டம் கொண்டு வந்திருக்காரா, இடையில உயர்த்தி பார்த்துருக்கிறாரு, சேம்பிளுக்கு உயரல. ஸோ வந்து இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமலே பட்டம் விட்ட பார்த்துருக்கிறாரு, வந்து இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாப்புல. இது எங்களுக்கு ஒரே ஒரு டவுட்டாக இருந்தது, இது கொக்கா கழுகா அப்படிங்கிறது தெரியாது. நான் கழுகு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிருந்தேன். நம்மள்ட்ட தம்பிக்காரன் வந்து இல்லை இது கொக்கு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சிருந்தான். ஸோ பறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கேட்கணும் கழுகா இல்லை கொக்கா அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக வந்து இப்போ மேலே இருக்கிற பட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அண்ட் 5, அதாவது போட்டியில் கலந்து கொள்கிறவங்கள்ட்ட டோட்டல் பட்டம் வந்து இத்தனை இருக்குது. பார்த்தீங்கன்னா இடையில எக்ஸ்ட்ரா நிறைய பட்டங்கள் வந்து வருது. அதெல்லாமே வந்து நேச்சுரல் பட்டம், அதாவது கழுகுங்க. ஏதாதா அது என்ன எல்லாரும் கன்ஃபியூஸாக இருக்குது. அவன் ஒருத்தன் வந்து அதை கொக்கன்றான், நான் கழுகு கொண்டு கொள்கிறேன். நிறைய பேருக்கு சண்டை வருது உண்மையில இதுக்குள்ள. எப்படா என்னோட சொன்னால் வந்து ஒரு பட்டத்துக்கு வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 வாட்டி நிலத்தில் விழுந்துருச்சுன்னு சொன்னால் அது வந்து ஃபெயில். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ்கள் வந்து மறுக்கப்படும். ஸோ இந்த பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாட்டி நிலத்தில் விழுந்துட்டுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த சான்ஸுக்கும் வந்து நிலத்தோட விழுந்துடுச்சுன்னு சொன்னால் ஸோ அவங்க வந்து டோட்டல் வந்து ஃபெயில் தான். வந்து இங்கே வந்து பட்டங்கள்லேயே வந்து ரொம்ப பெரிதான ஒரு பட்டம் இந்த வெட்டிக்குலோ கேட் பட்டம். ஸோ வந்து கீழே வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சே ஆகணும். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் எந்திரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பட்டங்கள் வந்து விழுது, அடிக்கடி வந்து மேலே அப்பான பட்டங்கள் எல்லாமே வந்து டவுன் ஆகி கீழே வந்து விழுது. ஸோ வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு சைட்டாக இருந்து வேடிக்கை பாருங்க அப்படி தான் சொல்கிறாங்க, அதாவது பார்வையாளர்களுக்கு. ஆனால் வந்து அதையும் தாண்டி அவங்க இடையில வந்தாங்க சொன்னால் அவங்க மேலே வந்து விழுந்துருச்சுன்னா இவங்க வந்து பொறுப்பு சொல்லவே வந்து முடியாது. அதாவது வெட்டிக்குலோ கேட் பட்டம் விட போகிறவங்களோட நம்பரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் 7, அதாவது 7ஆம் நம்பருக்குரிய பட்டம் தான் வந்துட்டு இந்த வெட்டிக்குலோ கேட்காரங்களோட பட்டம். பட்டத்தை வந்து மேக் பண்ணவங்க, ஸோ தயாரித்தவங்க அண்ட் வந்து இப்போ வந்து ஆப்ரேட் பண்ண போகிறவங்க. ஸோ இவங்க இவ்வளோ பேர் தான் வந்து ஸோ வந்து இது கல்லடிக்காரங்களோட பட்டம் தான் வந்து. ஓகே, ஃபெஸ்ட்டில் வந்து இருக்கிறது கழுவாக்காரங்களோட பட்டம். செகண்டாக வந்து கல்லடிக்காரங்க வந்து விட போகிறாங்க, பார்க்கலாம். ப்ரோ கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு வரலாமே, தலையில் தப்பி தவறி விழுந்தாலும் ப்ரோ எங்களுக்கு நல்ல ஒரு கேமராமேனை நாங்கள் இழந்துருவோம் பிறகு. ரைட் ஓகே, சைட் ப்ரோ
பிரமாண்டமான அந்த பட்டம் போட்டிருக்கிறது. காந்தி பூங்காவில் இருக்கின்ற எங்களுடைய கோட்டையின் வடிவத்தினை ஒத்ததாக இந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். அந்த பட்டத்திலே வானில் ஏற்றுவதற்கு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தயவு செய்து எங்களுடைய உறவுகளின் கவனத்துக்கு பட்டம் வந்து டவுன் ஆயிட்டுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பட்டத்தை வந்து அப் பண்ணியிருந்தாங்க, விழுந்துட்டு. எங்க முகேஷ்காரன் அவங்களோட பட்டம் நான் அதை கொடுத்து விட்டேன். இயலாது இந்த பட்டம் சொல்லி நான் பட்டத்தை வந்து பறக்குதுங்க இல்லை இல்லை நான் விட்டுத்தேன். என்னால் கலங்கட்ட டீம் நம்ம உறவுகள் வந்து பங்கேற்றாங்க. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன். கதவி எது போதும் இந்திய பொண்ணாலே சந்திக்கிறேன். விடைபெற்று செல்றேன். முகேஷ்காரன் நன்றி. இல்ல முகேஷ்காரன் எப்படி செஞ்சீங்களா? உங்களை ரெக்கையை கட்டிட்டு நீங்களாச்சும் பறந்து பார்த்து. ஐயோ அது மட்டும் வேணும். பின்ன சாணி செஞ்சுட்டு வந்த பிறகு தான் தெரியுது நமக்கு இவ்வளவு திறமை இருக்குது. மறுபடியும் அதுக்கு பிறகு எதிர்பார்க்கல. நம்மள உறவு விடக்கூட நம்மளும் ஒரு விட்டு கொடுப்பொண்டு இருக்கணும். ரைட், ஓகே. பிரம்மாண்டமான பட்டங்கள் இந்த வானில் ஏவப்படுகின்ற போது அதில் இருந்து வருகின்ற கயிறுகள், நூல்கள் விபத்துக்களையும் ஏற்படுத்தலாம். எனவே சற்று விலகி நின்று எங்களுடைய பார்வையாளர்கள், சின்னம் சிறு குழந்தைகள் சற்று விலகி நின்று இந்த காட்சிகளை கண்டு மகிழுமாறு கண்டு கொள்கின்றோம். உங்கள் கரகோஷத்தின் மத்தியில் மட்டக்களப்பு கோட்டை பறக்கின்றது. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் வானில் பிரம்மாண்டமான பட்டம் ஏவப்பட்டிருக்கின்றது. எங்கே பறந்த வண்ணம் காட்சி அளிக்கின்றது. கீழே கவனம் கவனம், கீழ் இருப்பவர்கள் கவனம். எங்களுடைய போட்டியாளர்களின் கவனத்துக்கு உங்களுக்கு எங்களுடைய ஓகே. அப்படியே வந்து லோக்கல் சபை பட்டம் வந்து பறந்துட்டு இருக்குது. வானில் தேசிய லோத்தர் சபையின் கூடு பறந்த வண்ணம் இருக்கின்றது. லட்சம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட போகின்றது. எங்கே ஒரு பட்டம் வந்து அப்படியே மோதுது. அது சிக்கிப்படும் என்றால் ஆரம்பத்திலே சொன்னோம், விபத்துக்களை ஏற்படுத்தலாம். எனவே சற்று இடைவெளி விட்டு உங்களுடைய பட்டங்களை காட்சிப்படுத்துகின்ற போது அவை சுயாதீனமாக வானில் பறக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. வீதி விபத்து போன்றதான் வானில் பட்டத்துக்கும் விபத்து. இரண்டும் நேரடியாக மோதுகின்றது. ஒரு பட்டத்தை வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ வந்து அது ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று வந்து மோதிட்டு, ஸோ அந்த பட்டம் வந்து அங்கேயே விழுந்துட்டு இருக்கு, அந்த சைடில் தான் விழுந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், வந்து ஒன்னோட ஒரு பட்டம் வந்து மோதிட்டு, அதாவது அந்த நூல் சிக்கிப்படுன்னு சொன்னால் வந்துட்டு ரெண்டுமே டவுன் ஆயிரும். ஸோ ஏதோ ஒன்று வந்துட்டு கட் பண்ணி தான் ஆகணும், அந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பறக்க விட்ட லொத்தர் சபையோட ஸ்டார்ட்டில் பறக்க விட்ட அந்த ஒரு சேம் பட்டத்தை வந்து கட் பண்ணி விட்டாங்க. அந்த படியோட மன்னார்படியோட பட்டம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2, 4, 5 மேலே இருக்குது. 6வது பட்டம் இருக்கும் போது தான் வந்து சிக்குண்டது வந்து. ஸோ இன்னும் பட்டம் இருக்குது, அந்த படியோட பட்டம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். ஓகே, இங்கே வந்து குழம்பி கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், குழம்புறாங்க. இங்கே என்ன சொன்னால் அந்த பட்டத்தை வந்து அத்து விட்டதுனால குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நீங்க இல்ல நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா யாரோடயாவது போய் சிக்கிருச்சா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா கஷ்டப்பட்டு பட்டத ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணோம். நீங்க யார் தூட்டீங்க? ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போய். ஓகே,
பயங்கர ஃபைட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், முன்னாடியே வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்கள் வந்து இருக்குது. அதாவது ஒன்னோட ஒரு பட்டம் வந்துட்டு சிக்கணும்னு சொன்னால் ஒரு பட்டத்தை வந்துட்டு கண்டிப்பாக வந்து கட் பண்ணி ஆகுவாங்க. ஸோ அதனால் இப்போ மாநகர சபை, அதாவது மட்டக்களப்பு மாநகர சபையினாலே வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு டக்குன்னு வந்து அத்து விட்டதுனால அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் குழப்பம். ஸோ அதை பேசி தீர்த்து கொள்றதா தான் அந்த சைடில் வந்து போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பட்டத்தை வந்து ரொம்ப தூரம் வந்து பறக்க விட்டுட்டான். ஸோ அதனால் அந்த பையனோட பட்டத்தை வந்து இவங்க வந்து கட் பண்ண முடியாது. அந்த பையன் தான் ஃபஸ்ட்டாக வந்து பறக்க விட்டதும் கூட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் வந்துட்டு ஃபைட் தான். ஆனால் பையனுக்கு எத்தனை வயசு? அவருக்கும் அது 9ஆம் ஆண்டு அடிக்கிறாரு. 14 வயசு என்ன? 14 வயசு. தலைமன்னார் தானே என்ன? முன்னால இருந்து அவங்க சொந்த ஊர் யாழ்ப்பாணம். இப்போ இருக்கிற கழுதாவளு அப்ப தலைமன்னார்ல இருந்து சொல்லி இல்லையா? யாழ்ப்பாணம். ஓகே ஓகே. என்ன சொன்னா நம்மளோட அம்மா யாழ்ப்பாணம். ஓகே, அப்ப 2 ரத்தமும் சேர்ந்து வந்து இன்னைக்கு பட்டத்தை மேல பறக்க விட்டுக்கிட்டு இருக்குது. நான் என்னட்ட ராங்கா சொல்லியிருந்தாங்க தலைமன்னார் அப்படி சொல்லி. ஸோ வந்து பையன் தலைமன்னார் கிடையாது, பையன் வந்து யாழ்ப்பாணம். 14 வயசு தான், அவங்களோட அப்பா தான் இவர். ஸோ வந்து பையன் ரொம்ப தூரம் வந்து பட்டத்தை விட்டுட்டான். முன்னால நிறைய வாட்டி நான் வீடியோவில் தலைமன்னார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பையன் தலைமன்னாரே கிடையாது, யாழ்ப்பாணம். அவங்களோட அம்மா யாழ்ப்பாணம், அப்பா வந்து மட்டக்களப்பு. ஸோ வந்து பையனோட சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனை. சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பட்டங்கள் வச்சிருந்தவன் பையன். ஸோ அதை விடுறானா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஆல்மோஸ்ட் வந்து 5 பட்டத்தை வந்து மேலே பறக்க விட்டான் பையன். 5 பட்டம் வானிலை இருக்குது, மிகுதம் பட்டம் வந்து இருக்குது இன்னும். ஸோ அதோட பட்டம், அதாவது தேசிய லொத்தர் சபையோட பட்டம் வந்து ஒரு கேள்விக்குறியிலே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது.